சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுவாபுரி முருகன் ஆலயம் சம்மந்தமான பல வீடியோக்களை பதிவு செஞ்சுருக்கும், இனியும் பதிவு செய்யப்படும். ஆலயம் சம்மந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுவாபுரி கோவிலுக்கு பை ட்ரெயின் மூலமாக போக முடியுமா, சென்னையிலேருந்து சிறுவாபுரிக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா, எவ்வளவு நேரம் ஆகும், ட்ரெயின் மூலமாக போகிறது பெஸ்ட்டா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதில்களை நம்ம பார்க்கலாம். ட்ரெயின் மூலமாக சிறுவாபுரிக்கு வர்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அது சுற்றிட்டு வரா மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்ட்ரைட்டாக ட்ரெயின் இருக்கா, ஸ்டேஷன் சின்னம்பேடு சிறுவாபுரி டெம்பிளுக்கு இருக்கா அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இல்லை. நீங்கள் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சி திரும்பவும் இன்னொரு பஸ்ஸு பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் சிறுவாபுரி டெம்பிளுக்கு சேர முடியும். அடுத்து வெளியூரில் இருக்கோம், நாங்கள் எங்கே இருந்து ட்ரெயினை பிடிச்சி சிறுவாபுரி கோயிலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, சென்னைக்கு அங்கேருந்து தான் வரணும். ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணணும், எக்மோர் வந்துடணும். எக்மோர்லேருந்து பார்க் லோக்கல் ட்ரெயின், அதாவது கும்மிடிப்பூண்டி, சூலூர்பேட்டை, ஆவடி, திருவள்ளூர் இந்த ரூட்டில் போகிற ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்துட்டிங்களா. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கும்மிடிப்பூண்டி மார்க்கமாக போகிற ட்ரெயினில் நீங்கள் ஏறணும். இல்லைனா சூலூர்பேட்டை போகிற மார்க்கத்தில் இருக்கிற ட்ரெயினில் நீங்கள் ஏறணும். கும்மிடிப்பூண்டி இல்லைனா சூலூர்பேட்டை ட்ரெயினில் நீங்கள் ஏறிட்டீங்க. எங்கே இறங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்மிடிப்பூண்டியும் இறங்கலாம், கவரப்பேட்டையும் இறங்கலாம், பொன்னேரியும் இறங்கலாம். ஆனால் கும்மிடிப்பூண்டியும் கவரப்பேட்டையிலையும் இறங்குனீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் திரும்பவும் பின்னாடி அதுக்கப்புறம் பஸ்ஸு பிடிச்சி வரணும். இதில் எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். எங்கே வர்றதுக்கு, தச்சூர் கூட்ரோடுன்ற ஒரு ஜங்ஷன் இடத்துக்கு வரணும். நீங்கள் ஆட்டோவில் வரலாம், இல்லை பஸ்லேயும் வரலாம். தச்சூர் கூட்ரோடு அந்த ஜங்ஷனில் இறங்கிட்டு நீங்கள் ஆப்போசிட் சைடு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும். அந்த பஸ்ஸு எங்கேருந்து வரும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுதான் ரெட்டில்ஸ்லேருந்து வரும். ரெட்டில்ஸு இல்லைன்னா தாம்பரம், கோயம்பேடு, பாரிஸு, பெரியபாளையம் போகிற பஸ்ஸு அந்த ரூட்டில் தான் வரும். நீங்கள் தச்சூரில் இறங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் அந்த பெரியபாளையம் பஸ்ஸில் ஏறிட்டா போதும், உங்களுக்கு சிறுவாபுரி கோவிலுடைய வாசலில் இறக்கி விட்டுருவாங்க. இப்படி தான் நீங்கள் ட்ரெயின் மூலமாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா சிறுவாபுரி கோவிலை இப்படி தான் உங்களால் வந்தடைய முடியும். ட்ரெயின்லேருந்து இறங்கி அங்கேருந்து டைரெக்டாக ஆட்டோவோ பஸ்ஸோ வராது. இந்த மாதிரி 2 இடத்துல மாறி தான் வரணும். ஆட்டோ மேபி நீங்கள் பொன்னேரியில் இறங்கிட்டீங்க, உங்களால் செலவு பண்ண முடியும், ஸ்பேர் பண்ண முடியும் அப்படின்னா அங்கேருந்தே கூட நீங்கள் ஆட்டோவில் டைரெக்டாக சிறுவாபுரி கோவிலுக்கு வந்துடலாம். இல்லை பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த 8 கிலோமீட்டருக்கு நீங்கள் பஸ்லேயோ ஆட்டோலேயோ திரும்ப தச்சூர்லேருந்து பஸ்ஸில் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பவும் இதே மாதிரி திரும்ப தச்சூரில் இறங்கிட்டு அங்கேருந்து பொன்னேரிக்கு பஸ்ஸில் அங்கேருந்து நீங்கள் ட்ரெயினை பிடிச்சி சென்ட்ரலுக்கு வந்துடலாம். சென்ட்ரல் டு பொன்னேரி அந்த ட்ரெயின் ட்ராவல் டியூரேஷன் உங்களுக்கு 1 hour மேலே ஆகிடும். 1.25 மணி நேரம் கண்டிப்பாக ஆகிடும். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் 25 to 30 rupees ட்ரெயின் காஸ்ட் வந்துடும். ஸோ அவ்வளோதான். மோஸ்ட்லி ட்ரெயின் ரூட்டில் எப்படி வரணும் அப்படின்றத நான் கிளியராக சொல்லிட்டேன். பெஸ்ட்டு ஆப்ஷன் அப்படின்னா பஸ்ஸு தான். பஸ்ஸில் ட்ராவல் பண்ண கஷ்டம், இல்லை பிளேசஸ் எங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்றவங்க ட்ரெயினில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி சிறுவாபுரி ஆலயம் குறித்து தொடர் தகவல்களுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.